ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். மகேஷ் சார். அன்பு அன்பு, என்ன இது? நீ எவ்வளவு தைரியமானவன்? ஏன் இவ்வளவு ஃபீல் பண்ற? ஆனந்தி உன்னை பார்த்தா வருத்தப்படுவாள்ல? ரொம்ப வருத்தப்படுவா சார், தாங்கவே மாட்டான். அதனாலதான் அவகிட்ட என்னோட எந்த வருத்தத்தையும் காமிக்காம தைரியமா பேசுற மாதிரி பேசி அனுப்பிடுறேன். ஆனா இப்போ நீங்க உங்களை பார்த்ததும் என்னால தாங்க முடியல சார். உங்களை இங்க வர வச்சுட்டேனே. நான் உன்னை பார்க்க தானே வந்திருக்கேன். சரி, உனக்கு இங்க எந்த பிரச்சனையும் இல்லையே? அந்த திருமூர்த்தி உள்ள இருக்கான்னு ஆனந்தி ரொம்ப பயந்துகிட்டு இருக்கா. ஆமா சார், அவன் உள்ளதான் இருக்கான். என்கிட்ட 2-3 தடவை வம்பு பண்ண பார்த்தான். அவனுக்கு புரியுற பாஷையில நான் சொல்லி அனுப்பிட்டேன். அதுக்கப்புறம் பெருசா எதுவும் பண்ணல. அன்பு, முடிஞ்ச வரைக்கும் நீ எந்த வம்பு தும்புக்கும் போகாம இருக்கிறது தான் உனக்கு நல்லது. இப்போ ஒதுங்கிதான் மேடம் போறேன். அப்புறம் இங்க வந்து ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். என்ன அன்பு? அந்த ரகு திருமூர்த்தியோட தம்பி இல்ல சார், அது வேற யாரோ. ஆனா அவனும் நம்மளோட கம்பெனில தான் இருக்கான். அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும் சார். உனக்கு பெயில் வாங்கி கொடுத்துடணும்னு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன் அன்பு, ஆனா முடியல. உங்க முயற்சி 100% சரியாதான் மேடம் இருக்கும். எதிரில் இருக்கிறவங்க அப்படி பிளான் பண்றாங்க. இதெல்லாம் நடக்கக்கூடியது தானே. பரவாயில்ல மேடம், எதிரிங்களை முதல்ல ஜெயிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மொத்த கேமையும் ஜெயிக்கிறது கூட சுவாரஸ்யமா தான் இருக்கும். நீங்க நிச்சயமா ஜெயிப்பீங்க மேடம், எனக்கு நம்பிக்கை இருக்கு. புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அன்பு. ரகு ஒரு சாதாரண ஆள்னு நினைச்சேன். ஆனா அவனையும் அவன் மரணத்தையும் யூஸ் பண்ணி உன்னை சுத்தி ஒரு சூழ்ச்சி வளைய பின்னி உன்னை ஒரேடியா ஜெயில இருக்க வைக்க பிளான் நடக்குது. யாரோ இதுக்கு பின்னால இருந்து சதி பண்றாங்க அன்பு. அது யாருன்னு எனக்கு நல்லா தெரியும் மேடம். எல்லா பிரச்சனைக்கும் அவங்க தான் காரணம்னு எனக்கு நல்லா தெரியும். தெரியுமா? தெரிஞ்சும் ஏன் அன்பு சொல்லாம இருந்த? யாரு யார் அன்பு? ஒண்ணு உள்ள இருக்கிற திருமூர்த்தி. அவன் தான் நான் உள்ள வந்ததுல இருந்து உனக்கு பெயில் கிடைக்காதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். அந்த இன்னொருத்த அது யாரு? அரவிந்த் சார். நோ நோ அன்பு, அரவிந்துக்கு மேல கோவம் இருக்கு, அது நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா அது அபிஷியலான பிரச்சனைகள்ல இருக்கிற கோவமே தவிர இந்த அளவுக்கு உன் லைஃபையே ஸ்பாயில் பண்ற அளவுக்கு அரவிந்த் போவானான்னு எனக்கு தோணல. திருமூர்த்தி ஓகே, உன் மேல அவனுக்கு பகை இருக்கு. ஆனா அரவிந்துக்கு உன் மேல பகை இல்ல. அரவிந்த் மேல இவ்ளோ பெரிய குற்றச்சாட்டுன்னு எப்படி வைக்கிற? சொல்லு அன்பு, எதுவா இருந்தாலும் சொல்லு. அரவிந்த் சாரும் ஏசி சாரும் எங்கேயோ ஒரு இடத்துல சந்திச்சு பேசினத ஆனந்தி பாத்திருக்கா சார். அவங்க என்ன பேசுனாங்கன்னு அவளுக்கு தெரியல. ஆனா நிச்சயமா ரகு கொலைக்கும் அரவிந்த் சாருக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு அவ உறுதியா நம்புறா. கருணாகரன் சாரையும் அரவிந்த் சாரையும் வாட்ச் பண்ணுன்னு நான் அவகிட்ட சொல்லியிருக்கேன். குட் அன்பு, அவங்கள ஃபாலோ பண்ணணும். நீ சரியாதான் சொல்லிருக்க. அப்போ அரவிந்துக்கு இதுல சம்மந்தம் இருக்குன்னு நீங்களும் நம்புறீங்களா ஆண்டி? நீ இருக்காதுன்னு நினைக்கிறியா இல்ல இருக்க கூடாதுன்னு நினைக்கிறியா மகேஷ்? இல்ல, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ யுவர் ஒப்பீனியன். ஒப்பீனியன்னா அரவிந்த் ஒன்னும் அவ்வளவு நல்லவன் இல்ல மகேஷ். பக்கா செல்ஃபிஷ், கேடி. நீ அவனை நல்லவன் நினைச்சிட்டு இருக்கியா மகேஷ்? இல்ல ஆண்டி, என்னாலையும் அரவிந்த் 100% நல்லவன் சொல்ல முடியாது. கம்பெனில ஒரு முக்கியமான பிரச்சனையில அன்பு மேல வச்சதே ஒரு ராங் அக்யூசேஷன் தான். அது சரின்னு ப்ரூவ் பண்ண ரொம்ப போராடி இருக்கான். அது மட்டும் இல்ல மகேஷ், சின்னவுக்கும் அவனுக்கும் ஏற்பாடு பண்ண என்கேஜ்மெண்ட் கேன்சல் ஆனப்போ அவன் என்கிட்ட வேற மாதிரி பேசினான். ரொம்ப ஹார்ஷா பேசினான். அன்பு மேல இருக்கிற கோவத்துல அவன் ஏதாவது செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க சொல்றது அன்பு சொல்றது மட்டும் உண்மையா இருந்தா அரவிந்த நான் சும்மா விட மாட்டேன். இப்பவே உடனே நான் இதை விசாரிச்சு ஆகணும். அன்பு, வெளியில என்ன செய்யணுமோ அதை நாங்க நிச்சயம் செய்வோம். ஆனா அதே நேரத்துல நீ உள்ள ரொம்ப கவனமா ஜாக்கிரதையா இருக்கணும். நாங்க அந்த ஜெயிலர் சூப்பரிண்டெண்டன்ட் கிட்டயும் சொல்லிருக்கோம் அன்பு, நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்.
அதே நேரத்துல உன் தைரியத்தையும் விட்டுறக்கூடாது. புரிஞ்சுதா? நான் எல்லா விஷயத்துலயும் தைரியமா தான் சார் இருக்கேன். ஆனந்தியை நினைச்சாதான் என் மனசு அப்படியே உடைஞ்சு போயிடுது. பாவம் சார் அவ. இல்ல அன்பு, அவ தைரியமான பொண்ணு. அவ சைடுல உன்னை எப்படி வெளியே கொண்டு வரணும்னு அதுக்கான எல்லா முயற்சியும் அவ எடுத்துட்டு தான் இருக்கா. நீங்க 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற அன்பும் பாசமும் தான் உங்க தைரியமே. சீக்கிரமே எல்லாமே சரியாகும். நம்பிக்கையோட இரு அன்பு. ஆனந்திய நாங்க பாத்துக்கிறோம். ரொம்ப நன்றி மேடம். ஓகே மகேஷ், கிளம்பலாமா? டைம் ஆச்சு. ஓகே ஆண்டி, போலாம். வரோம் அன்பு, பாத்துக்கோ. சரிங்க மேம். வரேன் அன்பு. வா மஞ்சு. ஆனந்தி, என்ன திடீர்னு ஹாஸ்டலுக்குலாம் வந்திருக்கிற? ஏன் வரக்கூடாதா? அன்பன மட்டும் இல்லனா உன்னை யார் இங்க இருந்து விட்டுருப்பாங்க? இது யாரு? புதுசா இருக்கு. நான் உன்னைய தனியா விட்டுட்டு போயிட்டேன்னு நீ வருத்தப்பட்டல்ல, அதுக்கு பதிலாதே என் தங்கச்சியை கூட்டிட்டு வந்திருக்கேன். என்னது? உன் தங்கச்சியா? உனக்கு இப்படி ஒரு தங்கச்சி இருக்காளா? சொல்லவே இல்ல. இவ பேரு மஞ்சு. இனிமே அவ இங்கதே இருக்க போறா. நீ எப்படி அன்போட தங்கச்சியோ அதே மாதிரி இது என்னோட தங்கச்சி. ஓ, நீ அப்படி வரியா? உன் தங்கச்சிங்கற இவ்ளோ அமைதியா இருக்காளே, அதுதான் கொஞ்சம் இடிக்குது. என்ன என்னைய வாயாடின்னு மறைமுகமா சொல்றியா? இத விட யாராலையும் நேரடியா சொல்ல முடியாதுல்ல. அக்கா, நான் இங்க இருந்தா உங்களுக்கு ஓகே தானே? பரவாயில்ல விடு. எனக்கும் கொஞ்சம் ஞாபகம் மறதி இருக்கு. உனக்கு ஏதாச்சும் மறந்தா நீ பேசி முடிக்கிறதுக்குள்ள எனக்கு ஞாபகமே வந்துரும். இங்க பாரு, நமக்குள்ள ஏதாச்சும் ஒரு குறை இருந்தா அத நினைச்சு ஓவரா ஃபீல்லாம் பண்ணவே கூடாது. ஜாலியா எடுத்துக்கணும். என்ன பாரு, நான் ஞாபகம் மறதி கேஸ். நீ யாருன்னு என் மைண்ட்ல ஸ்டோர் ஆகுற வரைக்கும் தினமும் காலையில எழுந்திருச்சு குட் மார்னிங், என் பேர் மஞ்சு, குட் மார்னிங், என் பேர் மஞ்சுன்னு டெய்லியும் காலையில சொல்லிக்கிட்டே இருக்கணும். சில நேரத்துல நான் ஆனந்தியோட தங்கச்சி மாதிரின்னு சொல்லணும். இல்லனா நான் உன்னை மறந்து வேற யாரோ நினைச்சிருவேன்.